உங்கள் குழந்தைய எப்போதாவது அருகில் அணைச்சிக்கிட்டு அதன் கண்களை நேராக பார்த்துக்கிட்டு சாதாரண அன்பை தாண்டி இன்னும் ஆழமான ஏதோ ஒரு உணர்வை உணர்ந்திருக்கீங்களா? இந்த குழந்தைய நான் ஏற்கனவே எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த ஆன்மாவை நான் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு எப்போதாவது தோணியிருக்கா? அல்லது ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான குழந்தைகள் இருக்கும்போது ஏன் இந்த குழந்தை மட்டும் ஏன் வாழ்க்கைக்குள்ளே வந்தது? ஏன் இந்த ஆன்மா என்ன தன் பெற்றோராக தேர்ந்தெடுத்தது? இது வெறும் தற்செயலா, இல்லை இதுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கா? புகழ்பெற்ற ஆன்மீக ஞானியான பரமஹம்ச யோகானந்தர் ஒரு ஆழமான உண்மையை சொல்லியிருக்காரு. உங்கள் குழந்தை உங்கள் கர்மம். கேட்க சின்ன வாக்கியமாக இருந்தாலும் அதுக்குள்ள அன்பும் இருக்குது, உண்மையும் இருக்குது. நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு அழைப்பும் இருக்குது. ஆனால் இதுக்கு உண்மையில் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை நம்ம கர்மம்னா நாம் ஏதோ ஒரு பழைய செய்கைக்காக விலை கொடுக்குறோமா? அல்லது இது ஒரு ஆசீர்வாதமா? இல்லை இதையெல்லாம் தாண்டி இன்னும் தெய்வீகமான ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? இந்த வீடியோவில் இந்த ஆழமான போதனையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கர்மம் எப்படி நம்ம உறவுகளை வழி நடத்துது? உங்கள் குழந்தை எப்படி உங்கள் ஆன்மாவின் பயணத்தை பிரதிபலிக்குது? ஏன் பெற்றோராக இருப்பது மனித வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக பொறுப்புகளில் ஒன்றாக கருதப்படுது என்பதையெல்லாம் சேர்ந்து புரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் குழந்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, சவால்களை கொடுத்தாலும் சரி, சிரிப்பை கொடுத்தாலும் சரி, கண்ணீரை கொடுத்தாலும் சரி, அதன் பின்னால் எப்போதும் ஒரு ஆழமான காரணம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெறுமனே ஒரு குழந்தைய வளர்க்கலை, நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவோட மீண்டும் சேர்ந்து நடந்து கொண்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஆன்மா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அல்லது பல காலங்களுக்கு முன்பே நீங்களே அந்த ஆன்மாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது குற்றம் சுமக்கிறதையோ யாரையும் குறை சொல்கிற போதனையோ கிடையாது. இது விழிப்புணர்வை பற்றியது, குணமடைவதை பற்றியது, நிபந்தனையற்ற அன்பை பற்றியது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தை வந்ததற்கான ஆழமான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் தெளிவாக மாறும், சுமை ஆசீர்வாதமாக மாறும், கேள்விகள் பதில்களாக மாறும். அப்படின்னா முதல்ல இந்த போதனையின் அடித்தளத்தையே புரிந்து கொள்வோம். உண்மையிலேயே கர்மம் என்றால் என்ன? கர்மோன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு உடனே தண்டனை தான் நினைவுக்கு வரும். ஏதோ கெட்ட விஷயம், ஏதோ துன்பம், ஏதோ நம்மை துரத்திக்கிட்டு வர சக்தி, அப்படித்தான் பலர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கர்மம் அப்படி இல்லை. கர்மம் பழிவாங்கிறது கிடையாது. கர்மம் துன்பத்தை கொடுக்கறதுக்காகவும் கிடையாது. கர்மம் என்பது காரணம் மற்றும் விளைவின் இயற்கையான விதி. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் கூட ஒரு சக்தியை உருவாக்குது. அந்த சக்தி ஒரு நாள் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மக்கிட்டேயே திரும்பி வரும். ஒரு விதை விதைக்கப்பட்ட பிறகு அது ஒரு நாள் பலன் கொடுக்குற மாதிரி. கர்மம் என்பது நமக்கு வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி கிடையாது. நல்லது செய்தால் பரிசு, கெட்டது செய்தால் தண்டனை அப்படின்னு கணக்கு பார்க்குற நீதிபதியும் கிடையாது. யோகானந்தர் சொன்னது போல கர்மம் என்பது நம்முடைய கடந்த கால செயல்களின் விளைவு. அது நம்ம ஆன்மாவே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதை அனுபவங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு வழி. அதனால கர்மம் தண்டனை இல்லை, மாறாக அது மறைந்திருக்கும் அன்பு. அது ஒரு கல்வி. ஒரு பள்ளிக்கூடத்தில் பல பாடங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது போல இந்த வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் மூலமாக நம்ம ஆன்மாவும் கற்றுக்கொள்கிறது. சில அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சில அனுபவங்கள் நம்மை வலியிலையும் துன்பத்திலையும் ஆழ்த்தும். ஆனால் அந்த 2 வகையான அனுபவங்களுமே நம்ம ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையானவை. அதனால தான் கர்மம் நமக்கு சரியாக எந்த சூழ்நிலை தேவைப்படுதோ, எந்த மனிதர்கள் தேவைப்படுறாங்களோ, எந்த உறவுகள் தேவைப்படுதோ அவற்றை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உறவுகள்லையும் பெற்றோர் மற்றும் குழந்தைக்கு இடையிலான உறவு மிகவும் சக்தி வாய்ந்த கர்ம பந்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உண்மையை சொல்லப்போனால் கர்மம் மிகவும் வேகமாகவும் நேரடியாகவும் செயல்படுற இடம் குடும்பம்தான். ஏன்னா
குடும்பத்துக்குள்ள தான் நம்ம உண்மையான உணர்வுகளோட இருப்போம். இங்க தான் நம்ம மிகவும் மென்மையானவர்களாக இருப்போம். இங்க தான் நம்ம மனசு முழுமையா திறந்திருக்கும். இங்க தான் அன்பும், எதிர்பார்ப்பும், காயங்களும், பாசமும் எல்லாமே அதிகமா இருக்கும். அதனால இந்த பயணத்துல இன்னும் ஆழமாக போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. கர்மம் உங்களை காயப்படுத்த வரல. அது உங்களை விழிப்படைய செய்ய வந்திருக்கிறது. உங்களை தண்டிக்க வரல. உங்களை மாற்றவும், வளர்க்கவும் வந்திருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு குழந்தை வரும்போது, அது வெறுமனே ஒரு புதிய உயிராக மட்டும் வரல. அது உங்க கர்ம கதையின் ஒரு பகுதியையும் கூட சேர்த்து கொண்டு வருகிறது. சரியான நேரம் வரும்போது வெளிப்பட காத்திருக்கிற ஒரு ஆன்மீக அத்தியாயத்தை அது தன்னோடு கொண்டு வருகிறது. இப்போ கர்மம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அப்படின்னா இன்னும் ஆழமா ஒரு கேள்வியை கேட்போம். ஏன் சில குறிப்பிட்ட ஆன்மாக்கள் மட்டும் நம்ம குழந்தைகளா பிறக்கின்றன? இந்த பிரபஞ்சத்துல எண்ணிலடங்காத ஆன்மாக்கள் இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஆன்மா மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வந்தது? ஏன் இந்த ஒரு ஆன்மா மட்டும் உங்க கைகள்ல வளர வந்தது? ஏன் இந்த ஒரு ஆன்மா மட்டும் உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாறியது? இதற்கான பதில் என்னன்னா, தெய்வீக திட்டத்துல தற்செயல் என்று ஒன்று இல்லை. உங்க குழந்தையாக வந்திருக்கும் அந்த ஆன்மா சும்மா சீரற்ற முறையில உங்களை தேர்ந்தெடுக்கல. அந்த ஆன்மாவுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம். அது இந்த வாழ்க்கையிலேயே இருந்திருக்கலாம், அல்லது பல பிறவிகளுக்கு முன்பிருந்தே இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஆன்மா உங்க அம்மாவாக இருந்திருக்கலாம், உங்க அப்பாவாக இருந்திருக்கலாம், உங்க நண்பராக இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கை துணையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்திய ஒருவராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிறவியில அந்த ஆன்மா வேறொரு வடிவத்திலும் வேறொரு பொறுப்போடும் திரும்பி வந்திருக்கிறது. பாத்திரம் மாறியிருக்கலாம், ஆனால் ஆன்மாவின் தொடர்பு மாறவில்லை. அதனால தான் சில குழந்தைகளை முதலாக கையில் எடுத்த நொடியிலேயே வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு பந்தம் உருவாகிறது. இந்த ஆன்மாவை நான் ஏற்கனவே அறிவேன்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுகிறது. யோகானந்தர் சொன்னது போல, குடும்பங்கள் வெறும் இரத்த உறவால மட்டும் உருவாகவில்லை, அவை கர்மத்தாலும் உருவாகின்றன. குடும்பத்துக்குள்ளதான் கர்மம் மிகவும் ஆழமாகவும் தனிப்பட்ட முறையிலும் செயல்படுகிறது என்று அவர் கூறுகிறார். அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கும் ஆன்மாக்கள், குறிப்பா உங்க குழந்தைகள், இன்னும் முடிவடையாத சில வாழ்க்கை பாடங்களை உங்களோடு சேர்ந்து நிறைவு செய்ய வந்திருக்கிறார்கள். சில குழந்தைகள் உங்க அன்புக்கு பதிலாக அன்பை கொடுக்க வருகிறார்கள். சிலர் உங்க பொறுமையை சோதிக்க வருகிறார்கள். சிலர் நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் தர வருகிறார்கள். இன்னும் சிலர் உங்களை வளர்ச்சியடைய வைக்க சவாலாகவே வருகிறார்கள். அவர்களின் பங்கு எதுவாக இருந்தாலும் அவர்களின் வருகை அர்த்தமற்றது கிடையாது. அவர்கள் தற்செயலாக வரவில்லை, ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்க குழந்தையை வெறுமனே மகன் அல்லது மகளாக மட்டும் பார்க்க மாட்டீங்க. உங்களோட சேர்ந்து பயணம் செய்யும் ஒரு ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த நொடியிலிருந்து பெற்றோராக இருப்பதற்கான உங்க பார்வையே மாற ஆரம்பிக்கும். கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறையும். ஆன்மீகமாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற புரிதல் அதிகரிக்கும். ஏன்னா உங்க குழந்தை ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறது. அதே போல நீங்களும் ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இருக்கிறீங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டவும், கற்றுக் கொடுக்கவும், பாதுகாக்கவும் நாம் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது உண்மைதான், ஆனா அது முழு உண்மை கிடையாது. கர்மம் மற்றும் ஆன்மாவின் வளர்ச்சி என்ற கோணத்தில் பார்த்தால் உங்க குழந்தையும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. பெற்றோராக இருப்பது ஒரு வழி பயணம் கிடையாது. அது இரண்டு ஆன்மாக்களுக்கு இடையிலான ஒரு புனிதமான பரிமாற்றம். உங்க குழந்தை கொண்டு வரும் சில குணங்கள், அது அவர்களின் அப்பாவித்தனமாக இருக்கலாம், பிடிவாதமாக இருக்கலாம், படைப்பாற்றலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கின்றன. அவை உங்க பழைய செயல்களை நினைவூட்டலாம், உங்க மனப்போக்குகளை வெளிச்சம் போட்டு காட்டலாம், அல்லது இன்னும் ஆறாத காயங்களை உங்களுக்கு உணர்த்தலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்க குழந்தை ஒரு கண்ணாடியாக மாறுகிறது. நீங்க இன்னும் மாற்ற வேண்டிய விஷயங்களை, நீங்க இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை,
நீங்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய அன்பையும் பொறுமையையும் அது உங்களுக்கு காட்டுகிறது. அதனால் ஒரு விதத்தில் பார்த்தால் நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது போலவே அவர்களும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இதைத்தான் யோகானந்தர் மிக அழகாக நினைவூட்டுகிறார். உங்க குழந்தை உங்க சொத்து கிடையாது. சில காலத்துக்கு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா மட்டுமே. அதாவது அவர்களுக்கு வழிகாட்டலாம், அவர்களை பாதுகாக்கலாம், அவர்களுக்கு அன்பு கொடுக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆன்மாவின் பாதையை அவர்களே நடக்க வேண்டும். அவர்களுடைய விதியை நீங்கள் கட்டுப்படுத்த வரவில்லை. அதை நிறைவேற்ற அவர்களுக்கு துணையாக இருக்கத்தான் வந்திருக்கிறீர்கள். உங்க குழந்தையின் வாழ்க்கை கதையை எழுதுகிற எழுத்தாளர் நீங்க கிடையாது. அவர்களுடைய புத்தகத்தில் அன்போடு எழுதப்பட்ட ஒரு ஆழமான அத்தியாயம் மட்டும்தான் நீங்க. ஆரம்ப பக்கங்களை நீங்கள் வடிவமைக்கலாம், ஆனால் மீதமுள்ள பக்கங்களை அவர்களே தங்களுடைய கைகளால் எழுத வேண்டும். அதே நேரத்தில் உங்க குழந்தையின் வருகை அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொண்டு வருகிறது. அவர்களுடைய அன்பு உங்க கடந்த கால காயங்களை குணப்படுத்தலாம். அவர்களுடைய கேள்விகள் உங்க விழிப்புணர்வை விரிவுபடுத்தலாம். அவர்களுடைய இருப்பு உங்க இதயத்தை இன்னும் மென்மையாக்கலாம். அதனால ஒரு கேள்வியை மட்டும் கேட்காதீங்க, ஏன் குழந்தைக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு பதிலாக இன்னொரு கேள்வியையும் கேளுங்கள், என் குழந்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. இந்த ஒரு கேள்வியே உங்க பார்வையை மாற்ற ஆரம்பிக்கும். இரண்டு ஆன்மாக்களும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்மத்தின் சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பெற்றோராக இருப்பது வெறும் பொறுப்பாக இல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு பாதையாக மாறும். உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் சில நேரங்களில் பெற்றோர் மற்றும் குழந்தைக்கு இடையிலான உறவு எளிதாக இருக்காது. உரசல்கள் இருக்கலாம், புரிதல் இல்லாத தருணங்கள் இருக்கலாம், சில சமயங்களில் ஆழமான மனக்காயங்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழும், ஏன் இது இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்ம உறவு இப்படி இருக்குது. ஆன்மீக பார்வையில் பார்த்தா அதற்கான பதில் பல நேரங்களில் பழைய கர்ம சுழற்சிகளில் இருக்கலாம். ஒருவேளை கடந்த பிறவிகளில் முடிவடையாமல் போன ஏதோ ஒரு பாடம் இப்போது மீண்டும் முன் வந்திருக்கலாம். உங்கள் குழந்தை தொடர்ந்து உங்கள் பொறுமையை சோதித்து கொண்டே இருந்தால், உங்கள் வழிகாட்டுதலை ஏற்க மறுத்தால், அல்லது பழைய உணர்ச்சிகளையும் காயங்களையும் மீண்டும் கிளறினால், அது அவர்கள் தவறானவர்கள் என்பதற்கான அறிகுறி அல்ல. உங்களுக்குள் இன்னும் அவிழ்க்கப்படாத ஒரு பழைய கர்மம் முடிச்சு இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? கோபத்தோட பதிலளிக்கணுமா? தண்டிக்கணுமா? குற்ற உணர்வில் மூழ்கணுமா? இல்லை, விழிப்புணர்வோடு பதிலளிக்கணும். யோகானந்தர் சொன்ன ஒரு அழகான உண்மை என்னன்னா, கர்மத்தை மாற்றுவது வருத்தமோ குற்ற உணர்வோ அல்ல. இந்த நொடியில் நாம் எடுக்கிற சரியான முடிவுகள் தான். அதாவது கடந்த காலம் வழியை கொடுத்திருந்தாலும் நிகழ்காலம் குணமடைவதை கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் பழைய முறையில் பதிலளிக்காமல் உயர்ந்த புரிதலோடு பதிலளிக்கும் போது கர்மத்தின் திசை மாற ஆரம்பிக்கும். கோபம் வரும்போது கொஞ்சம் அமைதியை தேர்ந்தெடுங்க. தீர்ப்பு சொல்லணும்னு தோணும் போது கருணையை தேர்ந்தெடுங்க. பயம் வரும்போது அன்பை தேர்ந்தெடுங்க. ஏன்னா இந்த முறை வேற மாதிரி நடந்து கொள்ளும் வாய்ப்பை உங்கள் குழந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் காட்டுற ஒவ்வொரு பொறுமையும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மன்னிப்பும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விழிப்புணர்வான செயலும் கூட உங்கள் இருவரின் கர்ம கதையை புதிதாக எழுதி கொண்டிருக்கிறது. அது ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது. ரெண்டு ஆன்மாக்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு புதிய சக்தியை. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, கர்மம் கல்லில் செதுக்கப்பட்ட விதி கிடையாது. அது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி. அன்பு என்ற படகில் பயணித்தால் எவ்வளவு கடினமான அலைகளையும் கடந்து செல்ல முடியும். அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையில் கடினமான தருணங்கள் வரும்போது அதை தண்டனையாக பார்க்காதீங்க. அதை குணமடைவதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்க. வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக பாருங்க. பல காலமாக சுமந்து கொண்டிருக்கும் பழைய சங்கிலிகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்க. அதுதான் அன்பால் மாற்றப்படும் கர்மத்தின் அமைதியான அதிசயம். இப்போது இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். சில குழந்தைகள் உடல் குறைபாடுகளோடு பிறக்கலாம். சிலர் நீண்ட கால நோய்களோடு வாழலாம். சிலர் மற்ற குழந்தைகளை விட மிகவும் உணர்வு பூர்வமானவர்களாக இருக்கலாம்.
ஒரு பெற்றோராக இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கலாம். சில நேரங்களில் மனதை உடைக்கும் அளவுக்கு வலிக்கலாம். அந்த நேரத்தில் பல பெற்றோர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏன் என் குழந்தைக்கு இப்படி நடந்தது? ஏன் எனக்கு இந்த அனுபவம் வந்தது? ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் இது தண்டனை என்று அர்த்தமில்லை. பல நேரங்களில் பிறப்பதற்கு முன்பே இரண்டு ஆன்மாக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு உயர்ந்த ஆன்மீக பொறுப்பாக இது இருக்கலாம். யோகானந்தரின் பார்வையில் கடினமான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கும் சில ஆன்மாக்கள் மிகவும் தைரியமான ஆன்மாக்களாக இருக்கலாம். அவர்கள் பலவீனத்தால் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக வேகமான ஆன்மீக வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவர்களை கவனித்துக் கொள்ளும் பெற்றோர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த புனிதமான பயணத்தில் அவர்களோடு சேர்ந்து நடக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். யோகானந்தர் கூறிய ஒரு அழகான கருத்து: நீங்கள் சுமையை சுமக்கவில்லை, ஆசீர்வாதத்தை சேவை செய்கிறீர்கள். இந்த குழந்தைகள் பல நேரங்களில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு தூய்மையை வெளிப்படுத்துவார்கள். வயதை தாண்டிய ஒரு அமைதியான ஞானத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களின் இருப்பே பலருடைய இதயத்தை தொடும். அவர்கள் நமக்கு உண்மையில் முக்கியமானது என்ன என்பதை நினைவூட்டுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பெற்றோருக்கு மட்டுமல்ல, அவர்களை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக மாறுகிறது. அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருந்தால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கோங்க: உங்கள் ஆன்மாவும் அந்த குழந்தையின் ஆன்மாவும் ஒரு தெய்வீக காரணத்துக்காகத்தான் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றன. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பராமரிப்பும், நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும், நீங்கள் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு சிரிப்பும் உங்கள் இருவரின் ஆன்மீக பயணத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் ஒரு புனிதமான அர்ப்பணிப்பாக மாற்றி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பயணத்தின் மிக முக்கியமான கேள்விக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையிலான இந்த கர்ம பந்தத்தின் இறுதி நோக்கம் என்ன? இந்த கர்ம பந்தத்தின் நோக்கம் வெறுமனே சில பாத்திரங்களை நடிப்பதற்காகத்தானா? சில கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தானா? பழைய கணக்குகளை சமன் செய்வதற்காகத்தானா? அல்லது இதையெல்லாம் தாண்டி இன்னும் புனிதமான ஏதாவது இந்த உறவுகள் மறைந்திருக்கிறதா? உண்மை என்னன்னா, கர்மம் இறுதி இலக்கு கிடையாது, விடுதலைதான் இறுதி இலக்கு. வாழ்க்கையின் நோக்கம் கர்ம சுழற்சிகளுக்குள் சிக்கிக்கொண்டு இருப்பதல்ல, அவற்றை தாண்டி உயர்வதுதான். அதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழி ஒன்றுதான், அது அன்பு. ஆனால் அது பற்றி கொள்ளும் அன்பல்ல, கட்டுப்படுத்த நினைக்கும் அன்பு அல்ல, பயத்திலிருந்து வரும் அன்பும் அல்ல. தூய்மையான, சுயநலமற்ற, சுதந்திரமான அன்பு. யோகானந்தர் சொன்னது போல, நம்ம குழந்தைகளை நம்ம சொத்தாக இல்லாமல் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக ஆன்மாக்களாக பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்மத்தின் கட்டுகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கின்றன. அவர் சொன்ன ஒரு ஆழமான உண்மை: உண்மையான பெற்றோர் இறைவன், நீங்க வெறுமனே பராமரிப்பாளர். இந்த ஒரு வரிக்குள்ள பெரிய ஞானம் இருக்கு. அதாவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க கற்றுக்கொள்ளணும், கட்டாயப்படுத்தாமல் வழிகாட்ட கற்றுக்கொள்ளணும், பற்றி கொள்ளாமல் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளணும். ஏன்னா உண்மையான அன்பு ஆன்மாவை உயர்த்தும், அதற்கு பறக்க சுதந்திரம் கொடுக்கும். இந்த சுயநலமற்ற அன்பிலிருந்து நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு புதிய அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். மெதுவாக பல வருடங்களாக இருந்த பழைய கர்ம பந்தங்கள் தளர ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக சுதந்திரம் வரும், அருள் வரும், ஆன்மீக வளர்ச்சி வரும். ஒரு கட்டத்தில் உங்கள் குழந்தையை நீங்கள் உங்கள் குழந்தையாக மட்டும் பார்க்க மாட்டீங்க, தன்னுடைய தனிப்பாதையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் நீங்களும் ஒளியை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் இன்னொரு ஆன்மாதான் என்பதை நினைவுபடுத்தி கொள்வீங்க. அப்போ பெற்றோராக இருப்பது ஒரு கடமையாக தெரியாது, இரண்டு ஆன்மாக்களுக்கும் சேர்ந்து உயர்ந்து உண்மையை நோக்கி பயணிக்கும் ஒரு புனிதமான பாதையாக தெரியும். இந்த தெய்வீக பரிமாற்றத்தில் கர்மம் ஒரு சங்கிலியாக இருக்காது, மாறாக உங்கள் இருவரையும் இறைவனிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்லும் ஒரு பாலமாக மாறும். அன்பான ஆன்மாவே, இவ்வளவு நேரம் என்னோட இந்த பயணத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் வெறுமனே சில வார்த்தைகளை கேட்கல, ஒரு ஆழமான உண்மைக்காக உங்கள் இதயத்தை திறந்திருக்கீங்க. உங்கள் குழந்தையுடனான உறவின் புனிதமான அர்த்தத்தை
புரிந்து கொள்ளும் முதல் அடியை எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்திருக்கும். உங்க குழந்தை வெறுமனே உங்க குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் அல்ல. அது உங்க ஆன்மாவின் பயணத்தின் ஒரு பகுதி. அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டு வந்தாலும், சவால்களை கொண்டு வந்தாலும், சிரிப்பை கொண்டு வந்தாலும், கண்ணீரை கொண்டு வந்தாலும், அவர்கள் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் முன்பும் சேர்ந்து பயணித்திருக்கலாம், இப்போதும் சேர்ந்து பயணிக்கிறீர்கள். வளர்வதற்காக, குணமடைவதற்காக, உயர்வதற்காக. பெற்றோராக இருப்பது எப்போதும் எளிதானதல்ல. ஆனால் கர்மத்தின் பார்வையிலும் தெய்வீக அன்பின் பார்வையிலும் அதை பார்க்க ஆரம்பித்தால் அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமாக மாறிவிடும். அதனால் இன்று முதல் உங்கள் குழந்தைய அன்போடு மட்டும் பார்க்காதீங்க, விழிப்புணர்வோடும் பாருங்க. ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. இந்த ஆன்மா எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது? அவர்களை வளர்க்கும் போது நானும் எப்படி வளர முடியும்? ஏன்னா அந்த புரிதல் வந்துட்டா நீங்கள் வெறுமனே ஒரு குழந்தைய வளர்க்கல, உங்கள் விழிப்புணர்வையே உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க. அதுவே வாழ்க்கை தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலையோ, ஒரு சிறிய அமைதியையோ அல்லது ஒரு புதிய பார்வையையோ கொடுத்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தி தேவைப்படுற ஒருவரோட பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. மேலும் கீழே உள்ள கருத்து பகுதியில் ஒரு விஷயத்தை பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன உணர்த்தியது? உங்கள் குழந்தையை பற்றி இன்று என்ன புதிதாக புரிந்து கொண்டீங்க? உங்கள் ஒரு கருத்து இன்னொரு ஆன்மாவின் வாழ்க்கையை தொட்டுவிடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் இதயம் திறந்தே இருக்கட்டும், உங்கள் ஆன்மா வலிமையோடு இருக்கட்டும், உங்கள் அன்பு எப்போதும் நிபந்தனையற்றதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.